உடைந்த கால்கள் உடையாத கனவு. ஒரு சிறிய நகரத்தில் கதிர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பிறந்தபோது எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் 7 வயதில் நடந்த ஒரு விபத்து அவன் தனது 2 கால்களையும் இழந்தான். சக்கர நாற்காலிகள், மருத்துவமனைகள் என அவன் உலகம் விரிந்தது. நண்பர்கள் வெளியே விளையாடும் போது அவன் ஜன்னல் அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். மனதில் ஒரு கேள்வி, நான் எதற்காக வாழ வேண்டும் என்று. பள்ளிக்கு போனாலும் சிலர் கிண்டல் செய்தார்கள். இவனால் ஓட முடியுமா? இவனால் என்ன செய்ய முடியும்? இவனால் சாதிக்க முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் கதிரின் இதயத்தில் குத்தியது. ஒரு நாள் அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நான் எல்லோருக்கும் சுமையாய் இருக்கின்றேன், படிக்கவும் முடியாமல் இருக்கின்றது என்றான். ஒரு நாள் பள்ளியில் ஊக்க பேச்சு நிகழ்ச்சி நடந்தது. மாற்று திறனாளியான ஒரு தேசிய விளையாட்டு வீரர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், என் கால்கள் எனக்கு துரோகம் செய்தன, ஆனால் நான் என் மனசுக்கு துரோகம் செய்யவில்லை. அந்த வார்த்தை கதிரின் மனசை குத்தியது. அவனுக்குள் மறைந்திருந்த தீ கிளம்பியது. நானும் ஏதாவது செய்யணும் என்று முடிவு செய்து அவன் தினமும் டைரியில் எழுதத் தொடங்கினான். தன் வலி, தன் கனவு, தன் பயம், தன் நம்பிக்கை. அந்த எழுத்துக்கள் கவிதையாக மாறின, கவிதைகள் கதையாக மாறின. ஆசிரியர் அவனை மேடையில் பேச சொன்னார். கதிர் பயந்து நடுங்கினான். ஆனால் சக்கர நாற்காலியில் நின்றபடி சொன்னான், என்னை பார்த்து நீங்க கேலி செய்ய வேண்டாம், என்னை பார்த்து நம்பிக்கை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாள் முழுக்க அரங்கம் அமைதியாக இருந்தது. பின் எழுந்தது பெரிய கைதட்டல். அவன் எழுத்துக்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றன. மாணவர்களுக்கு ஊக்க பேச்சாளராக அழைக்கப்பட்டான். கால்கள் இல்லாத கவிஞன் என்று அனைவராலும் அழைக்க பெற்றான். ஒரு நேர்காணலில் கேட்டார்கள், உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி என்னவென்று. கதிர் சிரித்து சொன்னான், நடக்க கற்றுக்கொள்ளல, ஆனா விழாம நம்பிக்கையோடு எழ கற்றுக்கிட்டேன். மாற்றுத்திறன் ஒரு குறை அல்ல, அது ஒரு வேறு திறனின் ஆரம்பம். உடல் எல்லை இருக்கலாம், ஆனால் கனவுக்கு எல்லை இல்லை என்றான். இந்த கதையின் பாடம் என்னவென்றால், உடல் முடங்கினாலும் உள்ளம் முடங்க கூடாது. உள்ளம் முடங்கினால் அவன்தான் உண்மையான மாற்றுத்திறனாளி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.